அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2026 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? தியானித்து வருகிறோம். முதல் 3 வாரங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாகிய ஏசாயா 60:1 தியானித்தோம். பின்பு கடந்த வாரத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் பேசிய ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதுதான் மார்க்கு 5ஆம் அதிகாரம், அதிலே 36வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு தேவன் ஒரு வார்த்தையை நம்மோடு பேசினார். என்ன வார்த்தை? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்ற இந்த வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த தியானத்தை நாம் தொடரப் போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே எப்படி வருகிறது என்றால், ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது அது இப்படி வருகிறது, ஒன்லி பிலீவ். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்கே? விசுவாசம் உள்ளவனா இரு என்று தமிழில் வருகிறதே, அது ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? நீ விசுவாசிக்க மட்டும் செய் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு. அதாவது பயப்படாதே, நீ விசுவாசிக்க மட்டும் செய், வேற ஒன்று என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையிலே நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை இந்த ஆண்டிற்கு பேசியிருக்கிறாரோ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் என்ன செய்யுங்க? விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்கள் வாழ்விலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிச்சயமாக இந்த வருடத்தில் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். இதைதான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் விசுவாசிக்கிறவர்களாக ஏன் இருக்க வேண்டும்? பாருங்கள், இதற்கு காரணம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுடைய தன்மை என்ன? அவைகள் ஒரு நாளும் தவறி போவதில்லை. அவைகள் எல்லாமே என்ன செய்கிறது? நிறைவேறுகிறதா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய தன்மையாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் பேசுகிற வாக்கு தத்தங்களுடைய அந்த தன்மையை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசிய நல்வார்த்தைகளில், ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாம் செய்வேன் என்று சொல்லி பேசிய வாக்குத்தத்தங்களில் ஒன்று கூட என்ன செய்யலையா? தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்துட்டு
நிறைவேறிற்று. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு நிச்சயத்தன்மை உடையதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவைகளெல்லாம் இது ஒருவேளை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்வியே ஆண்டோட வாக்கு தத்தங்களை குறித்து கிடையவே கிடையாது. பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை பேசிவிட்டால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த வாக்கு தத்தத்தை பேசுகிறாரோ இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை தவறி போவதில்லை. அது கண்டிப்பாக என்ன செய்யும்? எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு பேசிய வார்த்தைகளில் எல்லாம் என்னது? நிறைவேறும். அப்போ பாருங்க, இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு பிரதானமாய் பேசிய 2 வாக்கு தத்தங்கள் என்ன? ஒன்று ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் முதலாவது பேசியிருக்கிறார். அதனால் நிச்சயமாய் இந்த வருடத்திலே நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தினால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். அதன் மூலம் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய பலத்திலே கர்த்தருக்காக இந்த வருடத்திலே நிச்சயவீர்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். அது தவறி போவதில்லை. நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்கள் வாழ்விலே நிறைவேறும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் 2ஆவதாக பேசியிருக்கிற வாக்கு தத்தம் என்ன? ஆதியாகமம் 17:1-2 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே என்ன செய்யும்? நிறைவேறும். வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. யோசுவா 23 யோசுவா 23 அதிலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. தேவ பிள்ளைகளே, இங்கே யோசுவா தன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே பாருங்க அவர் பேசுகிறார். பேசும்போது சொல்லிய வார்த்தைகளை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசும்போது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் என்னது தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களே அறிந்திருந்தாங்களா? ஆமா, கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட என்ன செய்யல, தவறி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்து நிறைவேறிற்று. ஆண்டவர் சொல்ல எல்லா வார்த்தையும் என்ன செய்து நிறைவேறிற்று. திரும்பவும் சொல்றாரு, அவைகளில் ஒரு வார்த்தையும் என்ன செய்யலை, தவறி போகவில்லை. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டவர் வாக்கு தத்தத்தை பேசியிருக்கிற மட்டும் இல்லை, இதுக்கு முந்தைய ஆண்டுகளிலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? பயப்படாதீங்க. பயப்படுறதுனா என்னது? அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம்ல, அதை தான் வேதம் பயம்னு அழைக்குது. இந்த வாக்கு தத்தம்லாம் இங்கே நிறைவேறும், இது இனியெல்லாம் நிறைவேறாது அப்படின்னு நினைக்கிற அப்படிப்பட்ட அவிசுவாச சிந்தைகளை என்ன செய்யுங்க? நிறுத்துங்கள். பயப்படாதிருங்கள், பயப்படுவதை நிறுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, விசுவாசிக்க மட்டும் என்ன செய்யுங்க? செய்யுங்க. என்ன விசுவாசிக்கணும்? வாக்கு தத்தத்தை தந்த தேவன் நிச்சயமாய் அதை என் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இந்த வாக்கு தத்தம் தவறி போவதில்லை, நிச்சயமாய் என் வாழ்விலே நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயம்
உங்கள் இருதயத்தில் இந்த நாளில் என்ன செய்யணும்? உண்டாகணும் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? அது நிச்சயத்தன்மை நிறைந்தது. நிறைவேறுமா நிறைவேறாது அப்படிங்கிறதே அது கிடையாது. ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா, இந்த 2 வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் என்ன செய்யிட்டு நிறைவேறிற்று, ஒன்று கூட என்ன செய்யல, தவறி போகவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகள், அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நமக்கும் வாக்கு தத்தம் பண்ணும்போது எப்படி அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்றாரு, அவர் எப்படி நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது வார்த்தையை சொல்லி தான் வாக்கு தத்தத்தை நம்மோடு பேசுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 23:6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தமிழிலே நாம் வாசிக்கும் போது இந்த வசனம் எப்படி வருகிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? தொடரும் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் எடுத்தாலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனம் எப்படி தெரியுமா வருகிறது? இப்படி தான் எபிரேய பாஷையிலேயும் இந்த வசனம் வருகிறது. பாருங்க, எப்படி வருதா? நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? தொடரும். அப்படிதான் பாருங்க வருகிறது. இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் பாருங்க தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி சொல்றாரு? சும்மா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லலை. இங்கே ஆண்டவர் வாக்கு பண்றது எப்படி? அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? தொடரும் என்று சொல்லி தான் இந்த வார்த்தை என்ன செய்கிறது? வருகிறது. பாருங்க, இது நீங்கள் தமிழில் கூட திருவிவிலியம் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை வருது. பாருங்க, அதில் வருது, உண்மையாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? தொடரும். அப்போ பாருங்க, இந்த நம்ம பயன்படுத்துகிற அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தை வரல. ஆனால் பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய பாஷையிலும் இன்னும் பல்வேறு நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது இந்த வாக்கு தத்தம் எப்படி வருகிறது? கர்த்தரோட வாக்கு தத்துவருடைய நிச்சயத்தன்மை இந்த வாக்கு தத்தத்திலே வெளிப்படுது. எப்படி ஆண்டவர் சொல்றார்? நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்ய தொடரும். அந்த நிச்சயங்கிற வார்த்தையை கர்த்தர் அங்கே கொடுக்குறார். பாருங்க, நிச்சயம், அதாவது அது தவறி போறக்கு என்னது? வாய்ப்பே இல்லை. அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, இதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம். இதுல பாருங்க அந்த வாக்கு தத்தத்திலே அந்த வார்த்தை வந்துருது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தினுடைய நிச்சயத்தன்மையை இங்க திரும்பவும் சொல்றாரு. பாருங்க, என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்றார். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம்? இதை பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னது? நீங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுடைய நிச்சய தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா அங்க அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்விக்கே என்ன கிடையாது, இடமே கிடையாது. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டால் அந்த வாக்கு தத்தத்தில் ஒரு நிச்சயத்தன்மை என்ன செய்கிறது? இருக்கிறது. நிச்சயமாய் அது தவறி போவதில்லை. நிச்சயமாய் என்ன செய்ய? நிறைவேறும். அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது எப்படி சொல்றாரு பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் என்ன செய்றார்? நிச்சயமா சொல்றாரு. பாருங்க,
அப்போ அந்த நிச்சயங்கிற வார்த்தை அதுதான் இதில் முக்கியம் பாருங்க. இதே போல பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சங்கீதம் 91:3 நாம் வாசிக்க கேட்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதே வசனத்தை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. இதே வசனத்தை உங்களுக்கு சங்கீதம் 91:3 நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலே நான் வாசித்து காட்டுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து வருது பாருங்க. நான் வாசிக்கிறோம் அல்லவா, சங்கீதம் 91:3 இங்கே தமிழ் எப்படி வருது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்ன செய்வார்? தப்புவிப்பார் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. ஆனால் இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயமாகங்கிற வார்த்தையை விட்டாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? வருகிறது. ஆங்கிலத்தில் Psalm 91:3 அதில் வருகிறது என்றால், surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அப்போது ஆங்கிலத்தில் எப்படி வருது? அந்த நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து வருது பாருங்க. சங்கீதம் 23 நம்முடைய மொழிபெயர்ப்பில் அந்த நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தையை விட்டாங்க. அதே போல் சங்கீதம் 91:3 அந்த நிச்சயமாகங்கிற வார்த்தையை விட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது பாருங்க, அந்த நிச்சயமாக கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், நிச்சயமாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எதுக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம்? அந்த நிச்சயமாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிச்சயத்தன்மை உடையது. அவைகள் ஒருபோதும் என்னது? தவறி போவதில்லை. எல்லாம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறதா இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ எண்ணாகமத்துக்கு போவோம் பாருங்க. ஏன் ஆண்டவர் சொல்லிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும்? ஏன் அது ஒரு நாளும் தவறி போவதே இல்லை? பாருங்க, அதற்கு எண்ணாகமம் 23:19 வசனத்தில் வேதம் அருமையாக அந்த காரணத்தை என்ன செய்கிறது சொல்ல. எண்ணாகமம் 23:19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் தேவனுடைய சுபாவத்தை வேதம் இங்கே வெளிப்படுத்துகிறது பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவரா பாருங்க. ஆண்டவர் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இங்கே பேசும்போது அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இங்கே சொல்றார். மோசேயின் மூலம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து இப்போ அவர்களை கானான் நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். போகும்போது பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜா பிலேயாம் என்ற ஒரு மந்திரவாதியை என்ன செய்கிறான்? கூட்டிகிட்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது சபிச்சிடணும்னு சொல்லி பிலேயாமை கொண்டு இந்த மோவாபிய ராஜா என்ன செய்கிறார்? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஆனால் பாருங்க, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்காதபடிக்கு அவனுடைய சாப வார்த்தைகளெல்லாம் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். இப்படி பேசிக்கொண்டு வரும்போது தான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இங்கே பேசுகிறாரு. என்ன சொல்றாரு? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் என்னது அல்ல. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வாக்கு தத்தம் சொல்லிவிட்டால் இப்போ தேவன் என்ன சொல்றாரு? இப்போ நான் அதை மாற்றுவதற்கு நான் என்னது? ஒரு மனிதன் அல்லப்பா. மனுஷன்தான் ஒரு நேரம் இப்படி சொல்லுவான், அடுத்த நேரம் என்ன செய்வான்? மாற்றி பேசுவான். அது மனுஷனுடைய சுபாவம். ஆனால் தேவன் என்ன அதாங்க சொல்ற பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல,
மனுஷனை போல ஒரு நேரம் ஒன்றும் இன்னொரு நேரம் இன்னொரு விதத்திலையும் பேசுறதுக்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். ஒரு முறை அவர் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை குறித்து அவர் என்ன செய்ய மாட்டாராம்? மனம் மாறவே மாட்டாராம். ஏன்னா அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அதான் அவர் சொல்றார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அவர் மாறுவதே என்னது இல்லை. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணும்போது நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் சொல்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும், நிச்சயமாக நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு என்ன செய்வேன்? தப்புவிப்பேன் சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணும்போதே அங்கே நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே என்ன செய்கிறார்? வைக்கிறார் பாருங்க. ஏன்னா வாக்கு பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பொய் சொல்லுவதே இல்லை, அவர் மனம் மாறுவதே இல்லை. எதை சொல்றாரோ, எதை வாக்கு பண்ணுகிறாரோ அதை அப்படியே என்னது செய்கிற தேவன். இறுதியாக இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டோட வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்குதான் பாருங்க. அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது அவைகளெல்லாம் நமக்கு ஒரு அடைக்கலமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய பிரச்சனையான நேரத்தில் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு நிழலை போல என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. பாருங்க, நம்ம மழை பெய்யும் போது பக்கத்தில் மலைக்கு ஒதுங்குற ஒரு இடம் இருந்தால் உடனே அங்கே போய் என்ன செய்வோம்? ஒதுங்கிக்குவோம். அந்த இடத்துல மட்டும் என்ன செய்யாது? மழை நம்ம தலை மேலே என்ன செய்யாது? விழாது. அப்போது அது ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்விலே போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டோட வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கிறது? அவைகள் நம்முன் வைக்கப்பட்ட ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில் நாம் ஓடிப்போய் அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளே என்ன செய்யலாம்? அடைக்கலம் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைந்த ஆறுதலையும் என்ன செய்கிறது? தருகிறது. அப்போ பாருங்க, இதுக்காக தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை நம்ம கொடுக்குறாரு. கொடுத்தவர் பாருங்க எப்படிப்பட்டவரா? இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் இந்த வாக்கு தத்தங்களையெல்லாம் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லுது பாருங்க. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? பொய்யே சொல்ல மாட்டார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இங்க பாருங்க, தமிழ்ல அவர் பொய்யுரையாத தேவன், அதாவது அவர் பொய் சொல்லாத தேவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா வருது? இன்னும் இதை இன்னும் தெளிவா சொல்லுது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? அவர் எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாத தேவன் அப்படின்னு சொல்லுது. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பொய்யுரையாதவர் அப்படிங்கிறது மட்டும் சொல்லாம அவரால் பொய் சொல்ல முடியாதுன்னு வேதம் என்ன செய்கிறது? சொல்லுது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் சேவிக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நான் சொன்னதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறபடியால் இந்த வருடத்தில் அவர் சொல்லிய வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. அவரோட வாக்கு தத்தத்தை உறுதியா என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. உறுதியா விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்க மட்டும் நீங்க செய்யும் போது நிச்சயமாய் வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமத்தில் வருகிறோப்பா. உடைய அன்புள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் எப்படி ஒரு நிச்சயத்தன்மை உடையதாக இருக்கிறது, எப்படி அவைகள் எல்லாம் நிறைவேறும், ஒன்றும் தவறி போவதில்லை என்ற அந்த வார்த்தையை நீர் எங்களோடு பேசினீரே. அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பேசினீர், ஏன் உம்முடைய வார்த்தை தவறி போவதில்லை, ஏன் எல்லாம் நிறைவேறும் என்றால், இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த எங்கள் தேவன் அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஆமாண்டவரே, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனை நாங்கள் சேவிக்கிறோம். ஆதலால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு இருக்கிறபடியால் நீர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நிச்சயமா சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிச்சயம் இந்த வசனங்களின் மூலம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. பதிந்து எந்த நாளில ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வரட்டும். என் தேவன் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். ஒருவேளை வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கும் காலத்தில் சில புயல் காற்றுகள் வரலாம், சில சோதனை போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அதன் நடுவிலும் உம்முடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்துக்குள்ளாக ஓடிப்போய் அதில் அடைக்கலம் கொள்ளவும், அந்த வார்த்தைகளினால் ஆறுதல் அடைந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கஷ்டத்தின் நடுவிலும் என் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்பதை விசுவாசித்து வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அதன் மூலம் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்விலே நிறைவேறுவதை இந்த நாட்களிலே ஆண்டவரே அனுபவிக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நினைப்புட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.